நான் என்ன பண்றதுனே தெரியலம்மா எனக்கு. சரிடா மவனை, கவலைப்படாதடா. இப்போ என்ன, நாளைக்கு அவன் வருவான்ல, அப்போ நடக்கிற கதையை மட்டும் நீ பாரு. டேய் நில்லு நில்லு. என்னடா விஜய் பார்க்க வந்தியா? சரி, அந்த மோதிரம், அந்த செயின் எல்லாத்தையும் கழட்டி கொடு பாப்போம். நான் என்ன கழட்டி கொடுக்கணும்? நீ வந்து பார்க்க வந்திருக்கல்ல, அந்த விஜய் மேடம் அவங்க தான் ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சிருக்காங்க. மரியாதை எல்லாம் கழட்டி கொடுத்துட்டு போயிரு. இன்னும் ஏகப்பட்டது இருக்கு. எல்லா கடனுக்கும் மொத்தமா செட்டில் பண்ணிட்டு நீ என்னமோ செஞ்சுட்டு போ. கடனா? டேய், என்னால இதை நம்பவே முடியலையேடா. சரிடா, நீ கூப்பிட்டு கேளுடா. கடன் வாங்கினீங்கன்னா இல்லையான்னு நீயே நேர்ல கேளுடா. டார்லிங், நீ எதுவும் கடன் வாங்கியா டார்லிங்? ஆமா, படம் ஷூட்டிங்காக நான் நிறைய கடன் வாங்கினேன். என்னடா இப்போ ஓகே ஆச்சாடா உனக்கு? மரியாதை நான் சொல்ற முழுசா கேளு. 10 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கியிருக்கா. அவ்வளவு ரூபாயும் நீ எனக்கு செட்டில் பண்ணிட்டு என்னாலும் செஞ்சுக்கோ. இப்ப இந்த செயின், மோதிரம், வாட்செல்லாம் கொடுத்தல, நாளைக்கு மிச்சத்தை வந்து நீ செட்டில் பண்ற. வாங்கடா, நீங்களும் உங்க கடனும் வந்ததுக்கு எல்லாத்தையும் புடுங்கிட்டு விட்டுட்டீங்க. பைக்க முதற்கொண்டு புடுங்கிட்டீங்க. என்னடா உங்களுக்கு? சரிடா, மிச்ச ரூபாய் எல்லாம் உன்கிட்ட வந்து வாங்குறதுக்கு நீ உன் வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு போ. அம்மா, உன்னை பார்த்தா மகாலட்சுமி பார்த்த மாதிரி இருக்குமா. நீ எது தொட்டாலும் பொண்ணா ஆயிரும்மா. அப்படியாங்க? ஆமா அம்மா, உன்னை பார்த்தா மகாலட்சுமி கடாட்சம் அப்படியே இருக்குமா, முழுசா உனக்கு இருக்குமா. நீ எதை தொட்டு கொடுத்தாலும் தங்கமா மாறிடும்மா. ஏங்க, நாளையிலிருந்து நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன். நான் தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு ஒரு ஜோசியக்காரர் சொன்னாரு. இதானடா வர்ஷித்து, உன் அம்மா புது கதை சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மா எது தொட்டாலும் கோல்டா மாறிடுமாம்பா. ஏதோ ஜோசிக்காரர் சொல்லியிருக்காராம்பா. வர்ஷித்து, ஏன்டா வாசல்ல எல்லாம் இவ்வளவு பேர் கூட்டமா நிக்கிறாங்க? எல்லாரும் ஒவ்வொரு தகட கையில வச்சிருக்காங்க. கேட்டா ஜோசக்கார்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்து சொல்றாங்க. ஆமாப்பா, அந்த தகடை எல்லாம் அம்மா தொட்டு தொட்டு கொடுக்குமாம்பா. இவங்க எல்லாம் அந்த ஜோசியர்கிட்ட கொடுத்தா அவர் வந்து புதைச்சி வைப்பாராம். ஒரு வருஷம் கழிச்சு ஃபுல்லா தங்கமா மாறி கொடுத்துருவாராம்பா. வருஷத்து என்னடா இவ்வளவு பேர் எவ்வளவு செய்யறாங்க. சரிடா, நம்மளும் ஒரு 2-3 வாங்கி வைப்போம்டா. ஐயா ஜோசியக்காரரு, நான் விஜயோட ஹஸ்பண்ட். உங்ககிட்ட 4-5 தகரம் வாங்கி வச்சிருக்கேன். கண்டிப்பா தங்கமா மாறிடும்ல. ஐயா ஐயா, நீங்க வேற, இது சும்மா மாயாஜால வித்தையா. எங்கேயா தங்கமா மாறுமா ஐயா? ஐயோ, என்னையா சொல்றீரு? என் பொண்டாட்டி வர இதுல மாட்டி விட்டுருக்கீரு. வர்ஷித்து, உன் அம்மா ஒழுங்கு இருக்க சொல்லுடா. இதெல்லாம் மாய வைத்தான் அவர் ஜோசியக்காரே சொல்லிட்டாருடா. தகரெல்லாம் தங்கமா எங்கேயா மாறி இருக்கான்னு கேட்காருடா. பாட்டுக்கு தொட்டு கொடுக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்க தங்கமா மாறலன்னா இவ்வளவுதான் வந்து எல்லாரும் கேட்பாங்கடா. சொன்ன பேச்சு கேட்க சொல்லுடா. அப்பா அப்பா, நான் எவ்வளவு சொல்லிட்டேன்ப்பா. அம்மா அதெல்லாம் முடியாது, நான் இப்படிதான் செய்வேன்னு சொல்லிடுச்சுப்பா. இங்க பாருங்க, தகடு தொட்டு கொடுக்கறது மட்டும்தான் என் பொண்டாட்டியோட வேலை. தங்கமா மாறுது மாறல அப்படிங்கறதுல எங்களை கேட்க கூடாது. எங்க ஜோசக்காரர் தான் கேட்டுக்கணும். அதுக்கு சம்மந்தம் மட்டும்தான் தகடு தொட்டு கொடுப்பாங்க, சொல்லிட்டேன். எங்க பக்கத்து வீட்டுல இருந்து வரேன். இந்த இடத்துல நான் ஒரு பெரிய ஃபேக்டரி கட்டலான்னு இருக்கேன். ஆனா இந்த இடத்த நான் வாங்க வந்திருக்கேங்க. இல்லங்க, இங்க ஊர் மக்கள் எல்லாமே தகட புதைச்சு வச்சிருக்காங்க. ஒரு வருஷம் கழிச்சு அது தங்கமா மாறுன்னு சொல்லி இங்க எல்லாமே செஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த இடத்த நீங்க வாங்க முடியாதுங்க.